இப்ப இருக்க டென்ஷன்ல இதெல்லாம் தேவையாடி? ஏன் டென்ஷனா இருந்தா பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? கொண்டாடா. ஏய் சிக்கன் பிரியாணி தான். இப்ப என்ன சாப்பிடுற ஐடியால இருக்கீங்களா இல்ல இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம்னு இருக்கீங்களா? ஏண்டி உனக்கு நிஜமாலே வருத்தமா இல்லையா? நான் ஏமா வருத்தப்படணும்? எனக்கு என்ன இது புதுசா என்ன? சத்யா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. அவங்க கன்ஃபார்மா பேசி முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் வர சொன்னேன். டேய் லூசு, நான் எதுவுமே நினைக்கல. இப்ப நீ எதுக்கு சீரியல்ல வர அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, யாருக்கு எப்போ என்ன நடக்கணும் இருக்கோ அப்பதான் நடக்கும். வீடு பாத்துக்கலாம். நீ கவலைப்படாத சத்யா. வர வெள்ளிக்கிழமை ஒரு வரன் வரேன்னு சொல்லிருக்காங்க. அந்த வரனை நம்ம எப்படியாவது பேசி முடிச்சிடலாம். மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா. எத்தனை தடவை தான் நானும் இப்படி கிளம்பி கிளம்பி வந்து நிக்கிறது. ப்ளீஸ்மா, கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் விட்டுறேன். இப்ப என்ன, எனக்கு 25 வயசு தானே ஆகுது. பொறுமையா பாத்துக்கலாம். இன்னும் என்னடி பொறுமையா இருக்கிறது? உனக்கு அப்புறம் உங்க அண்ணன் இருக்கிறான். உனக்கு வரன் அமைச்சாதான் அவனுக்கு பொண்ணு தருவேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தெரியும்ல. மா, அவங்க கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். என்னடா, உன் ஆள் வீட்டுல வந்து நான் பேசலாம்ல? உனக்கு ஓகே தானே? ஏய், அதிக பசி. சாப்பிடு.